கண்ணா இயல் குழந்தைகளா இயல் 7 ரிவிஷன் பார்க்கலாம். பொருள் தருக. பேஜ் நம்பர் 130 1 3 0 130வது பேஜ் நம்பர்ல பாருங்க. சொல் பொருள்: வனப்பு, அழகு, கண்ணோட்டம், இரக்கம், இத்துணை, இவ்வளவு, வேந்தன், அரசன், வாட்டான், வருத்தமாட்டான், பண், இசை. இதெல்லாம் சொல்லும் பொருள். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. வனப்பு இச்சொல்லின் பொருள். வனப்புனா பொருள் என்ன? அழகு. நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல். என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல். கண்ணுக்கு அழகு இரக்கம். அடுத்து பொறுத்துக பாருங்க. கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல். காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை. ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல். இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல். அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை. இதெல்லாம் பொறுத்துக. பாடலில் 2ஆம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. அதாவது 2வது எழுத்து ஒரே மாதிரி வரணும். கண், என், கேட்டார், வாட்டார், கால், செல், என்று, தன். இதுல 2வது எழுத்து ஒரே மாதிரி வருது இல்லைங்களா? வினாவிடை பாருங்க. கண்ணுக்கு அழகு எது? கண்ணுக்கு அழகு எது? இரக்கம் கொள்ளுதல். காலுக்கு அழகு எது அழகை தருகிறது? பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமை. இசைக்கு அழகு எது? கேட்போர் நன்று என சொல்லுதல். அரசனுக்கு அழகு எது? நாட்டு மக்களை வருத்தாமல் இருக்கிறது தான் அரசனுக்கு அழகு. பொற்காசு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன் கூட்டல் காசு. கொடைத்திறம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கொடை கூட்டல் திறம். களிறு என்பது யானையை குறிக்கும். தரணி இச்சொல்லின் பொருள் நகம். சோறு இச்சொல்லுடன் பொருந்தாதது கல். அடுத்தது பாருங்க. பொறுத்துக. பேழை பெட்டி, மாரி மலை, வாயில் கடன், ஆணை கட்டளை, இரவல் வாசல். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு சரி. மீதியை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா?